வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பொன்னி. இன்றைக்கி நான் காமிக்க போகிறது வந்து ஒரு டொமேட்டோ ரைஸ் தான். அது என்ன டொமேட்டோ ரைஸ் சிம்பிள் தானே, அது என்ன காமிக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. ஐ ஹவ் டன் இட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. ஒரு யூனிக்காக ஒரு வேலை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை நான் விட்டுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த ஜீரகம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொடிச்சு வரட்டும், பொட்டணும் இல்லையா, அதாவது அது வந்து வெடிச்சிட்டு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே ஒரு பே லீஃப் எடுத்துட்டுருக்கேன், 2-3 கிராம்பு, ஒரு பட்டை, 2-3 ஏலக்காய், 2 சின்ன ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், இதுவுமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினப்புறம் நம்ம இதை போட்டுடலாம். அப்புறம் அதுவும் கொஞ்சம் வதங்கட்டு. இங்கே என்னென்ன வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்னு சொல்கிறேன். அங்கே வந்து 3 வெங்காயத்தை தூளாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே 2 கேப்சிகம், அப்புறம் 2 தக்காளி. இதுதான் நான் போட்டது, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்து தனியாக வச்சுட்டுருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினப்புறம் நம்ம முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியையும் அதுக்கு மேலேயே இந்த கேப்சிகமையும் போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் அது வந்து டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா இது கொஞ்சம் வதங்கின அப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லியையும் ஒரு 5-6 பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சேன். அதையும் இது கூட போட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிட்டு, நான் கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருந்தேன். ஏன்னா அது நல்லா அரையத்துக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்டி கொடுத்துட்டு கேஸை பெருசாக வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். அதாவது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் இங்கே ஜீரகமும் தனியா பொடியும் வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி சில பேர் போட மாட்டேன், ஆனால் நான் போடுவேன். அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு லேசாக அதை இலக்கி கொடுக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் கூட உப்பு போட்டுட்டேன், ஏன்னா அந்த அரிசியை வேக வைக்கும்போது நான் போட்ட உப்பு வந்து போருமான்னு தெரியலை. அதனால் கொஞ்சம் கூட நான் வந்து இந்த அரிசிக்காக சாதத்துக்காக உப்பு போட்டுட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து காலங்காத்தாலே இந்த சாதத்தை நல்லா விடுக்குனேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு ஜலம் விட்டு நான் வேக வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா இதெல்லாம் வதக்கினப்புறம் தண்ணியை போட்டு சாதத்தை போட்டு வறுத்துக்கலாம். அப்புறமா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து பிரியாணி மசாலா பவுடர் போட்டுட்டேன். அப்புறம் லாஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு முந்திரி பருப்பை வதக்கி நல்லா வறுத்து அதுவும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாம் இந்த அரிசி வந்து சாதம் உடையாமல் நம்ம வந்து ஜாகிரதையாக அதை கிண்டி கொடுக்கணும். மேலேட கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எது வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே கருவேப்பிலை வந்து நான் வதக்கும் போதே போட்டுட்டேன். அதனால் நிறைய வறுத்த வேர்க்கடலையும் போட்டுட்டு சர்வ் பண்ணினேன். இதை நீங்கள் அப்பளம் வேணால் எது கூட வேணால், பொட்டேட்டோ ஃப்ரை எது கூட வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். தேர் ஆர் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸு. இந்த மாதிரி டொமேட்டோ ரைஸை வந்து எவ்வளவோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். சில பேர் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் அரைச்சி விடுவார். சில பேர் மேலேல வதக்கின தக்காளியை தனியாக வச்சுட்டு கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக போடுவார். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பண்ணி பாருங்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து இட் இஸ் வர்த் அ லைக்னு உங்களுக்கு மனசில் தோணிச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ வெரி மச்.